ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷர்ட்டை எப்படி ஒரு பேக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பழைய சட்டையை அயன் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டன் போட்டு நல்லா அயன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் பேக்கெட்டை மட்டும் பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்ட்ரைட்டாக கோடு போட முடியுதோ அந்த இடத்துல வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி காலருக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. அடுத்ததாக 2 சைட்லேயும் கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஜாயிண்ட் வருதுல, அந்த ஜாயிண்ட்டுக்கு வராமல் அதுக்கு முன்னாடி வச்சு இப்படி கோடு போட்டுக்குங்க. அந்த தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் 2 பக்கமும். இப்போ நம்ம கோடு போட்டதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் இருக்குது. அந்த 2 பீஸையும் நம்ம இந்த 4 மூலையிலையும் 3 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 3 இன்ச்சு அகலமும் உயரமும் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 சைடும் போட்டுக்கலாம். இப்போ 4 பக்கமும் பாக்ஸ் போட்டதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பேகுக்கு ஸ்ட்ரிப்பு வைப்போல, கைப்பிடி வைப்போல, அதுக்காக ஸ்லீவில் நம்ம அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு கீழே அந்த ஒரு பட்டி மாதிரி வரல, அதை கட் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டு சைட்லேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு அளவில் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்லீவ்லேயும் 2 இன்ச்சு அளவு இதே மாதிரி ஃபோல்டு சைட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பீஸையும் ராங் சைடு போட்டிருக்கேன். ராங் சைடு போட்டதுக்கப்புறமா இது மாதிரி 1 இன்ச்சு அளவில் இந்த பக்கமும் 1 இன்ச்சு அளவில் இந்த சைடும் மடிச்சுட்டு அதை அப்படியே இன்னொரு ஃபோல்டாக மடித்து விட்டுக்குங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம மடிச்சுக்கலாம். இது மாதிரி மடித்ததுக்கப்புறமா நம்ம 2 ஓரத்துலையும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸில் கீழ்ப்பக்கமாக இருக்கிறத தனியாக வச்சுக்கோங்க. மேல் பக்கம் பட்டன் வருதுல, அந்த பீஸ் எடுத்துக்குங்க. இது எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை எந்த இடத்துல வைக்கணும்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து 3 இன்ச்சும் கீழேருந்து 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல அந்த ஸ்ட்ரிப்பை இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத இந்த சைடில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு 2 சைட்லேயும் 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 3 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை இது மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போது 4 பக்கமும் தையல் போட்டாச்சு. தையல் போட்டதை இது மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சு 1/2 இன்ச்சு அளவில் ஒரு பாக்ஸ் மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு அதை பாக்ஸ் மாதிரி சின்னதாக அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் 1/2 இன்ச்சு அளவில். தையல் போட்டதுக்கப்புறமா அந்த 2 ஸ்ட்ரிப்பையும் உள் பக்கமாக இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம்ல, அந்த பீஸ் எடுத்து இது மேலே போட்டுடுங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி போட்டு விட்டுக்குங்க. 2 ராங் சைடும் மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இந்த 4 பக்கமும் 1/2 இன்ச்சு அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த ஓப்பன் சைடை இது மாதிரி ஆப்போசிட்டில் இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு 1/2 இன்ச்சு அளவில் இதுலேயும் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி 4 பக்கமும் 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 4 பக்கமாக தைச்சாச்சு. இப்போ சென்டரில் இருக்க பட்டனை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைச்சிடலாம். பழைய ஷர்ட்டை வச்சு ஸ்டோரேஜ் பேக் ஒன்று ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாரீஸு, ஷர்ட்டு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.